இது ஒரு சாதாரண நிர்வாக விவகாரம் அல்ல. இது இலங்கையின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளின் மையத்தில் உருவாகியுள்ள ஒரு முக்கியமான திருப்பு முனையாகும். நிலக்கரி இறக்குமதி விவகாரம் குறித்து சமீபத்தில் ஏற்பட்ட சர்ச்சைகள் சிலர் கூறுவது போல ஒரு ஊழல் சம்பவம் அல்ல. மாறாக பல ஆண்டுகளாக நிலவி வந்த மூடப்பட்ட வெளிப்படைத்தன்மையற்ற அமைப்பை உடைக்க முயன்ற போது ஏற்பட்ட எதிரொலியாகவே பார்க்க வேண்டியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசு இந்த துறையில் மாற்றத்தை கொண்டு வர முயன்றபோது பழைய அரசாங்கங்களினாலும் நன்மை அடைந்த சில சக்திகள் அதற்கு எதிராக அரசியல் மற்றும் தகவல் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றன. முதலில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆவன: நிலக்கரி இறக்குமதி செய்த நிறுவனம் பதிவு செய்யப்படாதது, பரிசோதனை ஆய்வகம் அங்கீகாரம் பெறாதது, அமைச்சரின் தலையீட்டில் டெண்டர் வழங்கப்பட்டது என அனைத்தும் நேற்றைய பாராளுமன்ற உரைகளில் ஆளுங்கட்சி தரப்பினரால் ஆதாரங்களுடன் மறுக்கப்பட்டுள்ளன. இவை உண்மைக்கு புறம்பானவை என்பதும் தெளிவாகியுள்ளது. மாறாக புதிய நடைமுறையின் கீழ் டெண்டர் செயல்முறை திறந்த போட்டியுடன் குறைந்த விலையில் வழங்குனர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் நேற்று பாராளுமன்றத்தில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. 153 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்ததுடன் 49 பேர் மட்டுமே ஆதரவு அளித்தனர். இது அரசுக்கு உள்ள பாராளுமன்ற நம்பிக்கை இன்னும் உறுதியாக இருப்பதையும் குற்றச்சாட்டுக்கள் அரசியல் நோக்கமுடையவை என்பதையும் எடுத்து காட்டுகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் புதிய முறைமையின் முக்கிய அம்சம் என்னவெனில், தரக்குறைவான நிலக்கரி வந்தால் அதற்கான அபராதம் விதிக்கும் நடைமுறை. இதற்கு முன்பு கப்பல் தாமதம் அல்லது தரக்குறைபாடு இருந்தாலும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்ட பதிவுகள் மிக மிக குறைவு. ஆனால் இப்போது கோடிக்கணக்கான டாலர் அபராதம் விதிக்கப்பட்டு அரசுக்கு ஏற்பட்ட இழப்பீடு மீட்டெடுக்கப்படுகிறது. இது நிர்வாக பொறுப்புணர்வின் ஒரு தெளிவான முன்னேற்றமாகும். மேலும் முன்பு நிலக்கரி இறக்குமதி ஒரு சில நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் மாத்திரமே இருந்தது. போட்டி இல்லாமல் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் தற்போது திறந்த டெண்டர் முறையில் குறைந்த விலையில் நிலக்கரி பெறப்பட்டுள்ளது. ஒரு மெட்ரிக் டன்னுக்கு சுமார் $20 வரை சேமிப்பு கிடைத்துள்ளது. இது மொத்தத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு நன்மை தருகிறது. நிலக்கரி என்பது இயற்கை மூலப்பொருள் என்பதால் அதன் தரம் இடத்துக்கு இடம் மாறுபடும். இதனால் தொழில்நுட்ப சிக்கல்கள் தோன்றுவது சாதாரணமானது. இதனை முழுமையாக ஊழல் என சித்தரிப்பது தெளிவான மாயை ஆகும். இத்தகைய பின்னணியில் 2009ஆம் ஆண்டிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட விதத்தை ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழு கடந்த ஆட்சிகளில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள், ஏகபோக ஒப்பந்தங்கள் மற்றும் அரசியல் தலையீடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முக்கிய பங்கு வகிக்கும். இன்று அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பலர் அந்த பழைய அமைப்பின் பயனாளியாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கம் தெளிவானது: வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் தேசிய செல்வங்களின் பாதுகாப்பு. குறைபாடுகள் இருந்தாலும் அவற்றை மறைப்பதற்கு பதிலாக திருத்தி பொறுப்பு கூற செய்வதே இந்த ஆட்சியின் அணுகுமுறை. எனவே இது ஒரு ஊழல் கதையாக அல்ல, மாறாக ஒரு அமைப்பு மாற்றத்தின் கதை என புரிந்து கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. அரசியல் பிரசாரங்களை கடந்து உண்மையை அறிவதும் அவசியமாகும். வள்ளுவனின் வாக்கு பிரகாரம் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு நல்ல ஆட்சி என்பது பொருளீட்டும் முறைகளை உருவாக்கவும் அவற்றை பாதுகாக்கவும் நியாயமாக பகிரவும் வேண்டும் என்பதையே இது உணர்த்துகிறது. இன்று நடைபெறும் முறைமை மாற்றம் அந்த இலக்கை நோக்கிய ஒரு முக்கியமான படியாகும். தோற்றுப்போன இனவாத ஊழல் பெருச்சாளிகளின் போலியான பிரச்சாரங்களை இனங்கண்டு அறிவார்ந்து சிந்திப்போமாக.